தேங்க்யூ ரஞ்சித். ரஞ்சித், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இருக்கு சார். விசிபிளா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு வணக்கம், என்னுடைய பேர் வேல்முருகன். அனைவரையும் இந்த ஜூம் மீட்டிங்ல காலை நேரத்தில் வருக வருக என வரவேற்று, இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்ஸ் ஹெல்த். இப்ப இது ஏன் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த சைல்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் கிராஸ் பண்ணோம்னா அவ்வளவு கூட்டம் அங்க. காரணம் என்னன்னா, அவேர்னஸ் இல்லையா, இல்ல நம்ம குழந்தைகளை சரியா ஆரோக்கியமா வளர்க்க முடியலையா, சரியான ஃபுட்டு கொடுக்கலையா, என்னன்னே தெரியல. அவ்வளவு இது. அதாவது ஒரு குடும்பத்துக்கு இந்த குழந்தைங்க தான் வந்து அனைத்து சந்தோஷமும். குழந்தை இல்லாத வீட்டை போய் பாருங்க. அந்த குழந்தை வர வேண்டி எவ்வளவு அலைகிறாங்க, எவ்வளவு பிரார்த்தனைகள், எவ்வளவு கோயில்கோல போறாங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க, சரியா? ஆனா அப்படி பிறந்த குழந்தைய நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா வளர்க்கணும், எவ்வளவு அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா கொடுக்கணும், எவ்வளவு நல்ல ஹேபிட்ஸை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு தெரியலையா, இல்ல அவங்க அந்த வேலை வேலை வேலைன்னு ஓடுற ஓட்டத்துல குழந்தைகளை சரியா பராமரிக்க முடியலையா, அது என்னன்னு தெரியலங்க. ஆனா குழந்தை இப்போ ரீசெண்டா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம கேள்விப்படுறோங்க. அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்குது. இன்னைக்கு ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயமுறுத்துறது இல்லை, எச்சரிக்கை தான். அதாவது குழந்தைகளை நல்லா சாப்பிட சொல்றோமே ஒழிய நல்லதை சாப்பிட சொல்றோமா அப்படின்னா ஜீரோ தாங்க, கேள்விக்குறி தான். அப்ப நல்லதை எது நல்லது ஹெல்த்தி ஃபுட்டு, எது அன்ஹெல்த்தி ஃபுட்டு அப்படிங்கிற நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். எது நல்ல ஹேபிட்ஸு, எது பேட் ஹேபிட்ஸு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி வளர்க்கணும். இப்போ ரீசெண்டா நம்ம என்ன மாதிரியான கேள்விப்படுறோம்னா, சின்ன குழந்தைகளுக்கு 10 வயசுலயே டயபெட்டிஸ், சுகர், இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். ஆச்சரியமா இருக்கு. நான் கூட இப்போ சமீபமா பெரிய குளத்துல லாஸ்ட் மந்த் போயிருக்கிறப்ப ஒரு பையனுக்கு வந்து அவங்க இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வயசு பாத்தீங்கன்னா 11 வயசு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒபிசிட்டி, ரொம்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகமா இருக்கிறது, ஃபேட்டி லிவர், அதனால வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனை, நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜங்க் ஃபுட் அண்ட் மொபைல் யூஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேட்டி லிவருக்கெல்லாம் ஒபிசிட்டி அது காரணம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபேட்டி லிவரு, பிபி சுகரு, அப்புறம் இந்த அந்த பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான உணவு பழக்கம். ஸோ அதன் மூலமா வரக்கூடிய நம்ம ரத்த நாளங்கள்ல அந்த கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவாங்க, மோசமான கொழுப்பு. ஸோ அந்த மாதிரி படிகிறது. ஸோ அதனால வரக்கூடிய ஹார்ட் அட்டாக். ஏன் இப்பெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். ஒரு ப்ரேயர்ல நின்றுட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்துடுறாங்க, பார்த்தா மைல்டு அட்டாக்னு சொல்லி குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. கிட்னி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது? அதே மாதிரி ஒரு மாதிரியா உடல் சோர்வு, கொஞ்சம் கூட விளையாடுறதுக்கு உண்டான தகுதி வந்து இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. லோ இம்யூனிட்டி, அப்புறம் மறதி, நிறைய மெமரி லாஸ், நினைவாற்றல் ரொம்ப குறையிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். சைல்டு கேன்சர்ஸ், இதெல்லாம் நிறைய இப்போ வந்து ரீசெண்டா வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஒரு குழந்தை வந்து இப்போ சமீபமா ஒரு டாக்டர் பேசுனது கூட நான் கேட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ அடிக்கடி வந்து காய்ச்சல் அது இதுன்னு வந்துகிட்டே இருந்திருக்கு. என்னன்னு போய் செக் பண்ணியிருக்காங்க, பிளட் கேன்சர். வயசு பாத்தீங்கன்னா 14.
இந்த மாதிரி நிறைய இதுகளை வந்து நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டுட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க, குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆய்வறிக்கை என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் சொல்றாங்க. அன்ஹெல்தி ஃபுட்ஸ்ல முதல்ல அவங்க எடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் அந்த ப்ராசஸ் மீட், ஐஸ்கிரீம், அப்புறம் அந்த பிரெட்டு, பேக்கரி உணவு, அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை, நிறைய ஜங்க் ஃபுட்டு பாருங்க. பீஸா, பர்கர், குக்கீஸ், பிஸ்கட்ஸ், கேக்கு, பொட்டேட்டோ சிப்ஸ், பாக்கெட்ல வரக்கூடிய உணவுகள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம எதையும் நாம வாங்கி கொடுக்கறதுல, அதை வாங்க சொல்லி நம்ம வந்து என்ன செய்யறோம், கையில காசுகளை கொடுத்துடுறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எது நல்ல ஃபுட்டு, எது மோசமானது, எது ஹெல்த்தி ஃபுட்டு, எது அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா பளபளன்னு இருக்குதோ அதுகளை வாங்கி சாப்பிடுதுங்க. ஸோ அதன் மூலமா வர்ற பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளுதுங்க. நாம அதுக்கு காரணமா வந்து காசுகள் நிறைய செலவழிச்சுட்டு நம்ம தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதைங்கண்ணா இந்த மாதிரி இதுல நான் மெயினா எடுத்திருக்குது ஒரு சில ஃபுட்டை மட்டும் எடுத்திருக்கிறேன். அதை இன்டீரியரா போய் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நிறைய ஃபுட்டுமே எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாமே இன்டீரியரா நம்ம போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லாதனால ஒரு சில ஃபுட்டை மட்டும் நான் வந்து இன்டீரியர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபோன் அடிக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுமோசங்கிறது இதாங்க. இதன் மூலமா தான் நிறைய வந்து மெமரி லாஸ், அந்த நினைவாற்றல் இருக்கிறது, பிரெயின் பவர் ரொம்ப குறையிறது, பிரெயினுக்கு போற நர்வஸ்ல வந்து எல்லாமே அந்த சிக்னல்ஸ் வந்து குறையிறது. இது எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா மொபைல் தான். அதன் மூலமா வரக்கூடிய கண் பார்வை குறைபாடு. ஓ ரீசெண்டா ஒரு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேகசின்ல பார்த்தது, திருவனந்தபுரத்துல ஒரு 200 சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க ஐ ஹாஸ்பிட்டல்ல. இது உண்மைதாங்க நடந்தது, ஒரு டாக்டரோட ரிப்போர்ட். அதுல 200 சைல்டை வந்து அவங்க செக் பண்ணதுல, கண் பார்வை செக் பண்ணதுல 114 குழந்தைகளுக்கு ஐ கேன்சர். அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு கையில வந்து மொபைல் கொடுக்குறாங்க. அது சாப்பிடணும்னா மொபைல் இல்லாம சாப்பிட மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை பேரண்ட்ஸே வந்து ஏற்படுத்திடுறாங்க, இதனுடைய பின்விளைவு தெரியாம. யாரை பார்த்தாலும் சரி, இப்போ வீட்டுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்களே ஒழிய வர்றவங்களை கூட யாருன்னு பார்க்க மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு வந்து மொபைலுக்கு வந்து அடிக்ஷனா இருக்கிறாங்க. இது வீட்டுக்கு நடக்கிறக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி ஸோ நாம வந்து முதல்ல ஒரு 2-3 ஃபுட்டை மட்டும் நம்ம வந்து அதுல எவ்வளவு பக்க விளைவுகள் நிறைய வந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதிகமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நிறையாவும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபா பாட்டில் மாதிரி ரொம்ப சின்னதா, நம்ம விலை ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைச்சிருது. ஸோ இதுல எல்லாம் எவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி மாம்பழ சீசனே எல்லாரும் இருக்காது. பட் ஆனா அவங்க கொடுக்கறது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து வாங்கி குடிக்கிறது மூலமா இப்ப சொன்ன எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் இதுவும் ஒண்ணு. அப்போ அதுல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதுல வந்து ஆட் பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலரா குடிக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து எங்க கிட்னியும் லிவரும் ஒரு அளவுக்கு தாங்க எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு எடுக்கும், எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணும், எல்லாத்தையுமே வந்து அது வந்து வடிகட்டும். அளவுக்கு மீறிச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு வேலை ஜாஸ்தியா கொடுக்க அதனுடைய செயல்பாடு சீக்கிரமாவே குறைஞ்சு போகுது. ஸோ அதனாலதான் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து லிவர், கிட்னி பிரச்சனை அதெல்லாம் சீக்கிரமா வர்றதுக்கும் காரணம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பஞ்ச உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்பு அடிபட்டுருச்சு, ஏதாவது ஒரு உறுப்பு பிரச்சனை அப்படின்னா அது அடுத்தடுத்த ஆர்கன்ஸுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து போகும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏதாவது ஒரு உறுப்பு பிரச்சனை, இப்ப லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனைனா நாம என்ன நினைக்கிறோம், அதுக்கு மட்டும் தான் போய் டாக்டரை பார்க்கிறோம். கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், லிவர் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதே மாதிரி நர்வஸ், பிரெயினுக்கு வந்து தனியா ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி தான் பார்க்கிறோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. நம்ம 5 ஆர்கன்ஸ்ல
ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த உறுப்புகளும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்குதே கார்பனேட்டட் வாட்டர் தான். கார்பனேட்டட் ட்ரிங்க் தான் மெயினா. அது வந்து அதுல ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இது மாதிரிலாம் சேர்த்துருக்காங்க. சுகர் அதிகமா சேர்த்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஆர்டிபிஷியல் ஃபிளவர் நிறைய வந்து செயற்கை நிறமிகள் வந்து அதுல வந்து சேர்க்கிறாங்க. கலர் கலரா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? ஸோ இது கலரிங் ஏஜென்ட் அதுல நிறைய சேர்க்கிறாங்க. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. நாம என்னைக்காவது ஒரு ஏதாவது வாங்கி சாப்பிட்றோம்னா அதனுடைய பேக் சைடு வந்து லேபிள் இருக்கும். அது என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? எக்ஸ்பைரி டேட் பார்த்துருக்கோமா? அதுல என்னென்னலாம் கலந்துருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா? கொஞ்சம் பார்ப்போமே. கஃபின் அதிகமா இருக்கு அதுல எல்லாம். அதுல இந்த ரெட் புல் அப்படிங்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா கஃபின் அவ்வளவு அதுலயே கொடுத்துருக்காங்க. கண்டைன்ஸ் ஹை கஃபின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கஃபின்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஹை ஃப்ரக்டோஸ் சுகர் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஃப்ரக்டோஸு, லாக்டோஸு, மால்டோஸு இந்த மாதிரி வந்து வேற வேற பேர்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சுகர் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி டரைன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு அமினோ ஆசிட்ஸ். இது வந்து என்ன செய்யணும், நம்ம உடலே வந்து இது உற்பத்தி பண்ணும். ஆனா அந்த உடல் உற்பத்தி பண்ணா அந்த உடல் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதை உற்பத்தி பண்ணும். ஆனா அதை வெளியில இருந்து இவ்வளவு இது கொடுக்குறப்ப அது உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகளை வந்து இது உண்டு பண்ணுது. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் ஃபிளவர் செயற்கை நிறமிகள் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் நான் பேச மாட்டேன். ஸோ இதுல பாருங்க ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதுல ஒரு 100 ml அவங்க போட்டிருக்கிறது பாருங்க. கார்போஹைட்ரேட்ஸ் 15.8, டோட்டல் சுகர் 14.9. இதனுடைய பாட்டிலோட இது வந்து எவ்வளவு? 500 ml. ஆனா அவங்க 500 ml போடல. எவ்வளவு போட்டிருக்காங்க? 100 ml என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அப்ப அதுலயும் வந்து சுகர் எவ்வளவு இருக்குன்னு காட்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பேக் சைடு என்ன இருக்கு அப்படிங்கிறது தயவு செய்து பாருங்க. நம்ம வாட்டுக்கு வந்து கடை தூக்கி குடிச்சிடும். நிறைய பேர் என்னன்னா சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க, உடனே சாப்பிட்ட உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். அதுதான் பட்டு மோசம் இருக்கிறதுலயே. குழந்தைகளுக்கும் அந்த மாதிரிதான் பழக்கப்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப என்ன ஆகுன்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க், இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள போன உடனே அந்த உடல் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள வச்சிருக்காம உடனே என்ன செய்யும், அது வந்து வெளியேற்றும். உடனே ஏப்பம் வரும். ஆஹா, உடனே வந்து ஏப்பம் வந்துருச்சு, உடனே வந்து கேஸ் பூரா வெளியே போயிருச்சு அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிறோம். நிறைய பேர் வயிறு வலி அப்படின்னா உடனே கருப்பு கலர் வாங்கிட்டாங்க. நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஆனா அதுதான் தவறான பழக்க வழக்கம். அதுல மிக மோசமா பாத்தீங்கன்னா யாருமே தயவு செய்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு விட்டமின் சி உள்ளதை எதையும் எடுத்துடாதீங்க. உடனே வந்து அது வந்து என்ன செய்யும், மரணத்தை விளைவிக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றாங்க, ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், ஒரு ஒரு எலுமிச்சை ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது அடிஷனலா சேர்ந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனை உண்டு. நம்ம எலுமிச்சை ஜூஸ், எலுமிச்சம் பழத்துல இருந்து சாப்பிட்றதாலும் சரி, இல்லைன்னா விட்டமின் சி உள்ள என்ன எடுத்தாலும் சரி, அது வந்து பெரிய பிரச்சனை உண்டு. இதே பாருங்க, இதுலயும் என்ன போட்டிருக்காங்கன்னா 100 ml கார்போஹைட்ரேட்ஸ் 12.2, அதுல டோட்டல் சுகர் 11.7. இது எவ்வளவுக்கு? 100 ml. என்னுடைய பாட்டில் வந்து 500 ml. யாருமே கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு குழந்தைங்க வைக்காது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 500 ml ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு சுகர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 டீஸ்பூன். எவ்வளவுங்க? 16 டீஸ்பூன். ஒரு 500 ml குடிச்சாங்கன்னா அந்த 16 டீஸ்பூனுக்கு சொல்றாங்க. WHO என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வளரும் குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவை சுகர் அப்படின்னா ஒரு நாளைக்கே 25 கிராம் தாங்க. அப்போ எவ்வளவு பார்த்தோம்? 16 டீஸ்பூன் எவ்வளவு தெரியுமா? அது இப்போ ஒரு 100 ml 12 கிராம் அப்படின்னா 500 ml எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப இதுலவே ஒரே ஒரு பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க அப்படின்னா எவ்வளவு சுகர்? 60-70 கிராம் போகுது ஒரு நாளைக்கு. அப்புறம் ஏங்க டயபெட்டிஸ் வராது குழந்தைகளுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? அடுத்து ஒண்ணு நான் எடுத்திருக்கிறது பிஸ்கட்ஸ். இதெல்லாம் முற்றிலும் நீங்க தவிருங்கன்னு நான் சொல்ல வரலங்க. என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா நம்ம உடல் வந்து ஒண்ணும் செய்யாதுங்க. ஆனா அதை ரெகுலரா எடுக்கிறாங்க பாருங்க. சில பேரெல்லாம் ஹேபிட்ஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னா காலையில டீ சாப்பிட்றாங்களா, சாயந்தரம் டீ சாப்பிட்றாங்களா, இந்த மாதிரி பிஸ்கட் முக்கி தான் சாப்பிடாங்க. ஆனா அது ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. ஒரு 5 ரூபா பிஸ்கட்டு அவன் உள்ள வச்சிருக்குது 6-7 பிஸ்கட் வச்சிருக்கிறான்.
அவன் எப்படிங்க சத்தான பொருளை அவன் தர முடியும் ஒரு 5 ரூபாய்க்கு? அதுல பேக்கிங் இருக்கு, லாபம் இருக்கு, உள்ள வேலையாட்களோட கூலி இருக்குது, அதனுடைய போட்டிருக்க ரா மெட்டீரியலோட இது இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவன் எப்படி ஒரு 5 ரூபாய்க்கு தர முடியும்? உலகத்தில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸ் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இல்லைன்னா பிஸ்கட்ல தாங்க. என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், பசி ஓவரு, சாப்பிடறதுக்கு வழி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்னைக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் சாப்பிட்றத பத்தி ஒண்ணுமே தப்பு இல்லைங்க. ஆனா அதை ரெகுலரா நம்ம வந்து பயன்படுத்துற பாருங்க, டீல சாப்பிட்ற ரெகுலரா டீல வந்து பிஸ்கட் மிக்கி சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுன்னு இப்ப நான் சொல்ல தேவையில்லை. அது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ பிஸ்கட்ஸ் கமிங் அண்டர் திஸ் கேட்டகரி ஆர் வெரி worst அண்ட் அன்ஹெல்தியஸ்ட். அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த என்ன சாப்பிட்டாலும் சரி அதனுடைய லேபிளை பாருங்க. பின்னாடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, லேபிள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத அச்சடிச்சே கொடுக்க சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு, ஃபுல்லா கிரீமி பிஸ்கட் நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. இதெல்லாம் இந்த கிரீமி பிஸ்கட்ல உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கட் எடுத்துக்கிடுவோம். அதுல அவன் கொடுத்துருக்க சுகரை பாருங்க, வெறும் 100 கிராமுக்கு 38.6ங்க. கார்போஹைட்ரேட் 70.7. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் சுகர் சாப்பிட்டா தான் சுகர் வரும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. கார்போஹைட்ரேட்ஸ் உணவு அதிகமா எடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து சுகர் வந்து பிளட்ல வந்து அதிகமா தாங்கும். ஏன் ஒண்ணும் இல்ல, ரெகுலரா வந்து ரைஸ் சாப்பாடு சாப்பிட்றோம். இப்ப ரைஸ்ல வந்து ஒண்ணுமே சத்து இல்லை, அது வேற, வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு, வெறும் ஸ்டார்ச் தான் இருக்கு. அப்ப இவன் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டார்ச் தான். ஒரு பிஸ்கட் தயார் பண்ணணும்னா மெயின் வந்து ஸ்டார்ச் இல்லாம எந்த பிஸ்கட்டையும் தயார் பண்ண முடியாது. அவன் எவ்வளவுதான் நியூட்ரி சாய்ஸ், அது இதுன்னு என்ன போட்டாலும் சரி, சுகர் வந்து 0ன்னு கூட போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிஸ்கட்ல எல்லாத்துலயுமே பாருங்க இந்த மாதிரி லேபிள்ல இந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ இதுலயும் வந்து ஒரு சுகர் எவ்வளவு இருக்குங்க, 38.6. அடுத்ததை காட்டுறேன் பாருங்க. அப்போ ஒரு பாக்கெட் இதை சாப்பிட்டோம்னா அதுல எத்தனை டீஸ்பூன் இருக்கு, 10 டீஸ்பூன். பாத்துக்கோங்க. அப்போ ஒரு பிஸ்கட் நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட் நம்ம சாப்பிட்டு முடிச்சோம்னா 10 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து உள்ள போகுது. ஒயிட் சுகருங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 5 பிஸ்கட், இந்த மாதிரி பிஸ்கட்டை 5 பிஸ்கட் சாப்பிட்டா போதும், நமக்கு எவ்வளவு வருங்க, 5 டீஸ்பூன் வந்து நமக்கு உடைய வந்து சுகர் உள்ள ஏறும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்று. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு சாப்பிடுறோம், ஏன்னா ரேட் அதிகம், ஹெல்த்தியா தானே இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுல பாருங்க அவங்க கொடுத்துருக்க கார்போஹைட்ரேட் வந்து 63.9, சுகர் வந்து எவ்வளவுங்க, 37.6, ஃபேட் வந்து 25. ஸோ இதெல்லாம் சேர்றப்ப அந்த உடம்பு அந்த ரத்த நாளங்கள்ல இவ்வளவு ஃபேட் அவன் கொடுத்துருக்கானே, 25 கிராம் கொடுத்துருக்கானே. அப்போ அது உள்ள போய் என்ன செய்யும், ட்ரைகிளிசரிஸ் படியாம என்னங்க செய்யும்? அப்போ பலவிதமான பிரச்சனைகள் வராம என்ன செய்யும்? இந்த குழந்தைங்க வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ்ல ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கூட விழுந்து இதாயிருதுங்க, நடந்து ஸ்கூலுக்கு போகும்போது விழுந்து இறந்துருதுங்க. நிறைய பிரச்சனைகள் நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறதாங்க. ஸோ அதுல கலோரிஸ் பாருங்க எவ்வளவு, 504 கலோரிஸ். ஒரு மனுஷனுக்கு நார்மலா குழந்தைகளுக்கு தேவையை பார்த்தீங்கன்னா 1600 கலோரிஸ் தாங்க ஒரு நாளைக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை சாப்பிட்டாலே இது எவ்வளவு கலோரிஸ் ஏறுது பாருங்க உடம்புல. அப்ப ஏன் ஃபேட் ஆக மாட்டாங்க? அதுக்கு தக்க அவங்களுக்கு வேலை கொடுக்குறோமா நம்ம? ஈவினிங் வந்தவுடனே அவங்க ஏதாவது விளையாடுறாங்களா? காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மகாகவி பாரதியார் சொல்லியிருந்தாரு. அதை யாராவது எந்த குழந்தையாவது இப்ப கடைப்பிடிக்குதா? எந்த குழந்தையா விளையாடுறத நம்ம பார்த்திருக்கோமா இப்போ? ஆனா அதுக்கு எவ்வளவு பாருங்க, ஒரு பாக்கெட் பிஸ்கட் இதுலயே வந்து 504 கலோரிஸ்ங்க. இப்போ உடல் பருமன் போடாம என்ன செய்யும்? அந்த உடல் பருமனால எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பயமுறுத்தல் கிடையாது, எச்சரிக்கை. பாருங்க எவ்வளவு ஒன்னொன்னுல எவ்வளவு சுகர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 100 கிராம்ல 22 கிராம் சுகருங்க. ரொம்ப நல்ல பிஸ்கட் சாப்பிடுறோம், நல்ல பிஸ்கட்னே போட்டிருக்கிறாங்க. சரியா? இதுல பாருங்க 100 கிராம்ல 30 கிராம் சுகர். ரொம்ப நைஸ் டைப் இது வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட், இதுலதான் வந்து நான் இதுவும் இந்த பிஸ்கட் தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஆமா அப்படின்னு நம்ம இதெல்லாம் என்ன செய்யறோம், நம்ம எடுத்துக்கிறோம். அதுல பாருங்க என்ன போட்டிருக்க நியூட்ரியன்ஸ் நல்லா பாருங்க. ரிஃபைன்டு ஒயிட் ஃப்ளவர். ஒயிட் ஃப்ளவருங்க என்னது, மைதா. அது மைதா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 63.1 கிராம் சுகர். ரிஃபைன்டு பாம் ஆயில், இன்வெர்ட் சிரப், ஒயிட் ஃபைபர், வீட் ஃபைபர். வீட் ஃபைபர் அப்படின்னா கோதுமையே வந்து இதாங்க, அதுல ஃபைபருங்கிறது கிடையாது. வீட் ஃபைபர் போட்டு 2.6 போட்டிருக்காங்க பாருங்க.
இதை நான் பெருசுபடுத்தி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ ஒரு எந்த ஒரு பிஸ்கட்ஸுமே மைதா இல்லாம செஞ்சாங்கன்னா அந்த ஷேப் கிடைக்காது, அந்த இது ஸ்கைஸ் கிடைக்காது. என்ன ஆகுனா பொறுன்னு போயிடும். ஸோ இவ்வளவு இன்கிரியன்ஸ் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த லேபிள பாருங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க, 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன 0? 0 சுகரா, சரியா? ஆனா 0 சுகர்னு போயிட்டு அதுல மைதா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 53%. அப்போ சுகர்னு இருந்தா தான் நமக்கு வந்து சுகர் வரும். ஆனா மைதா வந்து 53% வந்தா நமக்கு சுகர் வந்து ஏறவே ஏறாது. அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுலயும் இன்னொரு இதுலயும் போட்டிருப்பாங்க லேவல், நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன். யாருங்க இது? சில்ட்ரனுக்கு நாங்க கொடுக்கல, சில்ட்ரன் வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணலனே அதில் போட்டுருக்காங்க. ஆனா அதிகமா சாப்பிட்றது யாருங்க? குழந்தைகள் தான் சாப்பிட்றாங்க. நான் ஒரு சார்ட்டே போட்டிருக்கேன் பாருங்க, சரியா? ஒன்னுலையும் எவ்வளவு கலோரிஸ், எவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து, எவ்வளவு சுகரு, எவ்வளவு ஃபேட்டு, எவ்வளவு புரோட்டீன். இப்போ எந்தெந்தெல்லாம் நல்ல பிஸ்கட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அது எல்லாமே இதுல போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு என்ன ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். சரி, ஓகே, அவங்கள வந்து நம்ம திருத்த முடியாது. ஆனா அதுக்கு மாற்றம் நம்ம ஒண்ணு செய்யலாம். நல்லதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டி பவரை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்? ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவுதான் வந்து எதிராளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, நாம ரொம்ப அதை விட ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா என்ன ஆகும், எதிராளி நம்மளை வந்து தாக்க முடியாது. ஸோ அந்த இம்யூனிட்டி வந்து நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவும் வராது. ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய மோதிகர் கம்பெனி. யாரும் நீங்க பிஸ்கட் சாப்பிடாங்கன்னு சொல்ல முடியாது, கூல்ட்ரிங்க் சாப்பிடாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை எடுத்து சொல்லலாம்ல. ஓகே, இந்த மாதிரி இதுல நம்ம எடுத்துட்டோம்னா இதுல என்ன மாதிரி எல்லாம் இன்கிரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து இம்யூனிட்டி அண்ட் பிரெயின் பூஸ்டர் ஹெர்பல் டானிக்னு நம்ம அதில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது இருக்குன்னு? ஸோ இதெல்லாம் கிட்ஸுக்கு கொடுக்குறப்ப அவங்களுடைய அந்த மென்டல் பவரும் சரி, அவங்களோட உடல் வளர்ச்சியும் சரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுல என்னென்ன இன்கிரியன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதுல இதுல வந்து இந்த ஒரு டானிக்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒரு டீஸ்பூன்ல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 16% வந்து புரோட்டீன் இருக்கு. 24 மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இப்போ மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் 2 இருக்கு. மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா என்னன்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த 3 சேர்ந்தது வந்து மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ். மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விட்டமின்ஸ், மினரல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 24 விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைல்டோட க்ரோ பிசிக்கலி அண்ட் மென்டலி. ஒரு குழந்தைய வந்து நம்ம ஆரம்பத்திலேயே வந்து நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க பின்னாடி எந்த ஃபியூச்சர்ல எந்த விதமான ஒரு ஆரோக்கிய குறைபாடு எதுவுமே வராது. அந்த குழந்தை நல்லா வளரும். அதுதான் ஒரு உதாரணம். ஒரு பில்டிங் கட்டுறோம், அதுக்கு பேஸ்மெண்ட்டா ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு மாடி மாடியா எடுத்தா கூட அந்த பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா பேஸ்மெண்ட்டை ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் மாடி கூட நம்ம எடுக்க முடியாது, சரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தாங்க குழந்தைங்க. ஆரம்ப காலத்திலேயே நல்ல சத்தான உணவை கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்துட்டோம் அப்படின்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தை அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டியதுல, டாக்டருக்கு எங்க வைக்கலாம், கடற்கரையில கொண்டு வச்சிடலாம். அவருக்கு வேலை இருக்காது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மி, சங்க புஷ்பா, அஸ்வகந்தா, அலோவேரா, கேசார், வாச்சா, இப்படின்னு ஒரு 6 விதமான ஹெர்ப்ஸ் வந்து இதுல சேர்த்துருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கும் சரி, மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, நல்ல இம்யூனிட்டிக்கும் சரி அவ்வளவு சூப்பரா நல்லா கொடுத்துருக்காங்க. ரைட், ஒன்னா பார்க்கலாம். இப்போ பிரம்மி, இந்த பிரமியெல்லாம் இது ஒரு நீர் பிரமின்னு சொல்லுவாங்க. இது மூளை செயல்திறனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அந்த பிரமி வந்து நினைவாற்றல் அதிகரிக்கிறது சரி, அந்த சுவாசத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு ஓவர் மன அழுத்தம். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வந்தா படி 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 படி, அங்க ஸ்கூலுக்கு போனா படி படி படின்னு. அப்போ இதுலயே பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பெரிய ஆண்கள், வயசானவங்களை காட்டிலும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அது வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து குழந்தை விட்டு வந்த உடனே அதுகிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசணும்.
இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, காலைல போனதுல வந்து சாயந்தரம் வரைக்கும் என்னங்கிறத அதுகிட்ட கேட்டோம் அப்படின்னா அது மனசுல இருக்க அப்புறம் வெளிப்படுத்திடும். அதுக்கு இந்த மாதிரி எதுவுமே கேட்காம வீட்டுல வந்து புசத்துக்கு படி என்ன நம்ம கத்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அதுக்கு கூடுதல் வந்து மன அழுத்தம் வரும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மன அழுத்தங்கள்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகளை வந்து அது உண்டு அது உள்வாங்கும். அப்படின்றப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நரம்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தும், பிரைன் செல்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கமும் இதுக்கு பிரமிக்குங்கிறது வரும். இந்த பிரம்மி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மூலிகைகளுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் குறிப்பிட்டது மட்டும் இதுல எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா சங்கு புஷ்பம். இந்த சங்கு புஷ்பம் பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே நம்ம ஏரியாலேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஊதா கலர்ல அந்த பூ இருக்கும், நம்ம பார்த்தாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்ல வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை பியா அப்படிம்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் அவ்வளவு அதிகமா இருக்கு. இதே மாதிரி இதுக்கும் நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம், செரிமானம், முடி வளர்ச்சி, சுகர் கண்ட்ரோல், ஆழ்ந்த தூக்கம், சிறுநீரக தொற்று, ஹார்ட், ஸ்கின், இந்த மாதிரி எதுல ஹேர், ஸ்கின், இந்த மாதிரி எதுலனாலும் இது வந்து அவ்வளவு சூப்பரா இது நமக்கு வேலை பார்த்துருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அஸ்வகந்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மன அழுத்தம் இந்த மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு இப்பெல்லாம் அதிகமா வந்து கோவப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து பாருங்க. நம்ம இந்த ஹெர்பல் டானிக்கை கொடுக்குறப்ப அதனுடைய கோபங்கள் வந்து நிறைய குறையும். ஸோ இந்த அஸ்வகந்தா வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுக்கு பேர் தமிழ்ல அமுக்கரா கலகுன்னு சொல்லுவோம். இது ஒரு இந்தியன் ஜின்சங் அப்படின்னு கூட நாம இதை சொல்லலாம். ஸோ இது வந்து நல்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜி, நல்ல ஸ்டெமினா கொடுக்கும். குழந்தைகளோட விளையாட்டு இது வந்து நல்லாவும் இருக்கும். அது பாட்டுக்கு நல்லா பூஸ்டா வந்து நல்லா விளையாடக்கூடிய இது வந்து இதுல வந்து நல்லா இருக்கும். அஸ்வகந்தா கொடுக்குறப்ப நல்ல எனர்ஜியா இருக்கும். அதே மாதிரி அலோவேரா நல்ல டைஜஸ்டுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது உள்ளிருந்து நமக்கு வந்து அழகை கொடுக்கக்கூடிய ஸ்கின்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக டோட்டலாகவே வந்து நல்ல வெல்பீயிங்க்கு இந்த அலோவேரா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து கேசார், குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இந்த குங்குமப்பூ இதில் சேர்றப்ப குங்குமப்பூவோட இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். குழந்தைகளோட வந்து உடல் வளர்ச்சிக்கு இது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹெல்தி பாடிக்கு, இம்யூனிட்டி, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புல நல்லா அதிகரிச்சு. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்சா. இந்த வாட்சா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து வசம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாங்க. சரிங்க. இந்த வசம்பு இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்வீட் பிளாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பாரம்பரிய மருத்துவத்துல இது ஒரு நரம்பு டானிக்னே சொல்லுவாங்க இந்த வசம்பை. ஸோ இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட பேச்சை வந்து ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு நல்லா சரியா பேச்சு வராது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வசம்பு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருக்கும். நினைவாற்றல் நல்லா இருக்கும். அறிவாற்றல் அது இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாட்சா. அடுத்தது இவ்வளவுதான் அந்த ஒரு 6 மூலிகை, அற்புதமான மூலிகை 6 மூலிகை நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்து 100% நேச்சுரல், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான், வீகன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவ் இதில் வந்து கலக்கல. இது வந்து சுகர் ஃப்ரீயா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இது நல்லா ஸ்ட்ராங் போன் மசில்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து ஷார்ப் பிரெயினுக்கு, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு, குழந்தைகளோட நினைவாற்றல் நல்லா இருக்கும், படிப்பு திறன் நல்லா இருக்கும் அப்படின்றக்காண்டியே இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிரெயின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிசிக்கல் டெவலப்மெண்ட், நல்ல உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்து ஹைட் க்ரோத், நல்ல அந்த குழந்தைங்க நல்லா வளரக்கூடிய அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டு அப்படிங்கிறதுக்கு நல்லா ஹைட், அந்த க்ரோத் நல்லா இருக்கும். ஐக்யூ இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும். அந்த ஐக்யூ இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன் அப்படிம்பாங்க இதை வந்து. அப்போ அதாவது இது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு அறிவாற்றலை இது பண்ணக்கூடிய ஒரு நம்பர்ஸ் தான் இது. அப்போ அந்த ஐக்யூ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். அடுத்து இம்யூனிட்டி பூஸ்டரா இது வந்து நமக்கு செயல்படும். ஹெல்த்தி அப்பிடைட், நல்ல ஆரோக்கியமான அந்த பசியின்மை அப்படிங்கிறது நமக்கு இதை சாப்பிட்றப்ப கிடைக்கும். அப்போ தேவையில்லாம நம்ம விட்டு ஸ்நாக்ஸ் அதுன்னு சாப்பிட்றதுக்கு நமக்கு தூண்டாது. அதே மாதிரி பூஸ்ட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அது என்ன செய்யுது, நம்ம உடல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சீக்கிரமா ஆற்றலா மாற்றுது என்பதை வந்து வளர்ச்சிதை மாற்றும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடல் செல்கள் நடக்கும் அனைத்து ரசாயன மாற்றங்களுமே வந்து நம்ம வளர்ச்சிதை மாற்றம் தான் சொல்லுவோம். அப்போ நம்ம இது என்ன ஈஸியா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்காக நாம் உண்ணும் உணவை சிதைச்சு
ஆற்றலாக மாற்றுவதே வளர்சிதை மாற்றம். ஸோ அதனால தான் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் நல்லா இருந்தால் தான் நல்ல ஒரு செரிமானம் நடக்கும். நம்ம வந்து சாப்பிட்டது உடனே நமக்கு டக்கு டக்குன்னு செரிக்கிறதுக்கு இந்த மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மெட்டபாலிசத்தை நல்லா இது என்ன செய்யுது, அதிகப்படுத்தி கொடுக்குது. புரோட்டீன் வந்து இதில் அதிகம் இருக்கனால அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு நாள் புரோட்டீன் வந்து இதில் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹேர் குரோத், சின்ன குழந்தைங்களா இருந்தால் பெண் குழந்தைகளா இருந்தால் ஹேர் குரோத்துக்கு நல்லா இருக்கும், ஐசைட்டும் நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் மொபைல் ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஐசைட்டும் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல் நெயில்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய அந்த குழந்தைகளுக்கான உடல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு நம்மளுடைய இந்த ஹெர்பல் டானிக் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து இம்யூனிட்டி அண்ட் பிரெயின் பூஸ்டர் ஹெர்பல் டானிக் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தயவு செய்து குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுங்க. ரைட்டா? ஓகே. இது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வயசு டு 5 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 ml இருக்கு. 5 வயசுக்கு மேலே 18 வயசு குழந்தை தான். ஸோ எல்லாத்துக்குமே 10 ml நம்ம காலைக்கும் சாயந்தரத்துக்கும் கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு அப்புறம். சரிங்களா? இதை கொடுக்குறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த 4 மணிக்கு தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்க. அந்த உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் இதே மாதிரி தான் நம்மளோட இது நிறைய பார்த்துருக்கோம், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். இந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்டில் நமக்கு நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும், குழந்தைகளுக்கு தேவையான 37 விட்டமின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். அப்படின்றப்ப கொடுக்குறப்ப அந்த குழந்தை வந்து ஆஸ்பத்திரி பக்கமே நம்ம போக வேண்டிய அவசியம் வராது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37 நமக்கு தேவையான குழந்தைகளுக்கு 37 வைட்டல் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது வந்து மில்க் அண்ட் வே புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அது வந்து டெக்ஸா ஹெக்சனாயிக் ஆசிட், நம்ம குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான டிஹெச்சி இதில் கொடுத்துருக்காங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், கொலஸ்ட்ராம்ங்கிறது என்னன்னா சீம்பால், அதுல இருந்து எடுக்கக்கூடிய சத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா எஃப்ஓஎஸ், ஃப்ரக்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ், நமக்கு தேவையான அந்த அந்த குடலுக்கு தேவையான இதுல பாக்டீரியா நமக்கு கிடைச்சிரும். 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இதுல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய சாக்லேட் ஃப்ளவர்ல இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைகளை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா பிஸ்கட்ஸ் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். குழந்தைகள் வந்து நிறைய வந்து மற்ற ஃபுட்டும் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. அது மாதிரி பாக்கெட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றாங்க. அந்த பாக்கெட் ஐட்டம்லாம் சாப்பிட்றது மூலமா என்னாங்கன்னா அந்த குடல் உள்ள நல்ல பாக்டீரியா பூரா அழிஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாயிருது. ஸோ அது மாதிரி அதன் மூலம் குடல் ஆரோக்கியம் வந்து முக்கியமாக வந்து கெட்டு போகுது. நிறைய போய் 1 லட்சம் 2 லட்சம் போய் செலவழிச்சிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில், நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதனால குழந்தைகளுக்கு எந்த ஃபுட்டை கொடுக்கணும், எந்த ஃபுட்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம மோதிக்கரில் இருக்கு, வாங்கி கொடுங்க. குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகளோட சந்தோஷம் தான் நம்ம குடும்பத்தினோட மொத்த சந்தோஷம் அப்படிங்கிற நினைவில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேல்முருகன். தேங்க்யூ ரஞ்சித். தேங்க்யூ வேல்முருகன் சார், சூப்பரா இருந்துச்சு, நல்ல செஷன். Yes, ma'am.